ஓம் நம சிவாய நம. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தவ திரு மாணிக்கவாசக சுவாமிகளின் சிவபுராணத்தை இறைவனருளால் நாம் நம் சிறிய புத்திக்கு எட்டிய அளவில் சிறிது சிறிதாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடர் முயற்சியில் இன்று நாம் பார்க்க போகும் அடிகள் மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய என்ற அடிகளை பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய அடியில் சுவாமிகள் இந்த உடலை புறந்தோல் போர்த்து புழு அழுக்கு மூடி எங்கும் புழு அழுக்கு மூடி என்று புழுத்து போன அழுக்கள் நிறைந்த உடலை தோலை கொண்டு மூடி வைத்திருக்கிறார் இறைவன் என்று சொன்னார். இப்போது இந்த உடலில் இருந்து மலம் சோறுகிறது என்று சொல்கிறார். 9 வாசல் உள்ள இந்த உடலிலிருந்து மலம் சோறுகிறது. கண்கள், காதுகள், மூக்கு, வாய், நீர்வாய் ஆகிய 9 வாயில்கள் இந்த உடம்பில் இருக்கிறது. இதில் 6 வாயில்கள் பிற பொருட்களை உள்ளே ஏற்கும். கீழே இருக்கும் 2 வாயில்கள் கழிவுகளை வெளியே தள்ளும். மூக்கு காற்றை உள்ளே எடுக்கும், அசுத்தத்தை வெளியே தள்ளும். இப்படி இந்த உடம்பில் இருந்து பீழை, சளி, எச்சில், இன்னும் வேறு விதமான மலங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த மலங்கள் பார்வைக்கு தெரிவன, பார்வைக்கு தெரியாத மலங்கள் உண்டு. அதான ஆணவம், கண்மம், மாயை போன்ற மலங்கள். இந்த மலங்கள் வெளியேறும் செயல் இடைவிடாது நடந்து கொண்டே இருப்பதால் மலம் சோறும் என்கிறார் சுவாமிகள். சோறும் என்றால் சொரியும், இடைவிடாது வெளியேறிக்கொண்டே இருக்கும். அதாவது உடலில் உள்ள இந்த சொரிதல் நடந்து கொண்டே இருக்கும். அதனால் மலம் சோறும் 9 வாயில் என்று சொல்கிறார். 9 வாயில், 9 துவாரங்கள் உள்ள உடல் என்று சொல்கிறார். 9 வாயில் குடிலை. குடிலை என்றால் குடிசை என்றும், 9 வாசல் உள்ள உயிர் தங்கி இருக்கும் இந்த குடிசை என்றும் பொருள் சொல்வார்கள். ஆனால் இதன் உள்ளார்ந்த பொருள் வேறு. குடிலை என்பது சுத்த மாயைக்குள்ள மற்றொரு பெயராகும். குடிலை, மாமாயை, குண்டலினி, விந்து என்பவை சுத்த மாயைக்குள்ள மற்ற பெயர்களாகும். மலம் சோறும் 9 வாயில் உள்ள இந்த உடலில் உள்ள குடிலை. இந்த குடிலை மலங்க. அடுத்த அடியில் வரும் மலங்க என்ற வார்த்தையை இதோடு சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். குடிலை மலங்க, இந்த சுத்தமானதாக இருக்கும் மாயை, அதாவது குடிலை மயங்கி நிற்கிறது. நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் ஓம் என்னும் நாத தத்துவம் இயற்கையாகவே இயங்கும் என்று, அது விண் என்ற அதிர்வுகளை எழுப்பி இயல்பாகவே நடக்கும் காரியங்களை நம் உடம்பில் செயல்பட வைக்கும் என்றும் இதற்கு முந்தைய பதிவில் பார்த்தோம். 49வது அடியில் விண்ணோர்கள் ஏத்த என்ற அடியில் பார்த்தோம் அல்லவா? இந்த அதிர்வுகளை எழுப்பும் ஓம் என்னும் நாத தத்துவத்தையே இங்கு குடிலை என்று சொல்கிறார் சுவாமிகள். இந்த பிரணவ உறுப்பாகிய குடிலை உயிர்களின் வினைப்பயனால் மலங்கி நிற்கிறது. அதாவது செய்வதறியாது திகைத்து நிற்கிறது. இயற்கையான நாத அலைகளை எழுப்பும் இந்த பிரணவ உறுப்பு செயல் இழந்து மயங்கி நிற்கிறது என்கிறார் சுவாமிகள். மலம் சோறும் 9 வாயில் உள்ள இந்த உடலில் உள்ள குடிலையாகிய சுத்தமாயே மலங்கி நிற்கிறது என்று சொல்கிறார். அதனால் என்ன விளைவு ஏற்படுகிறது? இந்த குடிலை மயங்கி நிற்பதால் புலன் 5 வஞ்சனையை செய்ய. குடிலை மயங்கி செயலிழந்து நிற்பதால் ஞான இந்திரியங்களும் கர்ம இந்திரியங்கள் எல்லாம் வஞ்சனையை செய்கிறது. இங்கே புலன் என்று ஞான இந்திரியங்களை சொல்லும்போது பொறியாகிய கர்ம இந்திரியங்களையும் சேர்த்தே சொல்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பொறிகள் ஞானமற்றவை. அதனால் அவைகளுக்கு உள் நின்று ஞானத்தினால் அவற்றை இயக்கும் புலன் 5 என்கிறார் சுவாமிகள்.
ஞானத்தினால் உள்ளே என்று இயக்குபவை ஞான இந்திரியங்கள். புலன் 5 என்று சொல்லும்போது பொறி 5 என்றும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். புலனும் பொறிகளும் வஞ்சனையை செய்ய. ஏன் வஞ்சனை செய்கின்றன? இங்கே சுத்தமாயாகிய குடிலை மயங்கி ஓய்ந்து செயல்படாமல் இருப்பதால் புலன்களுக்கு அதாவது உயிர்களுக்கு அறிவிக்க வேண்டியவற்றை சரியாக அறிவிக்க முடிவதில்லை. நல்லவை தீமை பற்றிய உயிர்களால் அறிய முடியாமல் போகும் பல செயல்களால் இது வஞ்சனை செய்வது ஆகிறது. உயிர்களுக்கு அறியாமல் போவதால் அறியாமை வருகிறது. அதனால் உயிர்கள் நன்மை தீமைகளை பிரித்தறிய முடியாமல் வஞ்சனை செய்யப்படுகிறது. உயிர்களுக்கு இந்த குடிலை மயங்குவதால் புலன்கள் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டு இந்த உடலுக்கும் உயிருக்கும் வஞ்சனையை செய்கின்றன என்கிறார் சுவாமிகள். இதை யோக ரீதியில் பார்க்கலாம். மூலாதாரத்தில் ஓம் என்று ஒலிக்கும் சூஷ்மமான ஒலி அல்லது அதிர்வு இது மேலேறி வருகிறது என்று பழைய பதிவுகளில், இதன் முந்தைய பதிவுகளில் பார்த்தோம் அல்லவா? அப்படி வரும்போது தொப்புள் வரை வரும் இந்த ஒலிக்கு பைசந்தி என்று சொல்வார்கள், அப்படின்னு சொல்லப்படும். இதுவே மார்பு வரை வரும்போது மத்தியமா என்றும், தொண்டை குழியில் சுக்ம வைகரி என்றும், வாயில் ஒலிக்கும் போது தூல வைகரி என்றும் சொல்லப்படும். தொண்டை வரையில் வரும் வரை இது சுத்தமான ஓசை உடையதாக இருக்கும். இந்த ஓசையே நாடிகளிலும் இதய துடிப்பிலும் நாம் கேட்கும் ஓசையாகும். நரம்புகளிலும் இந்த ஓசை கேட்கும். நம் அடி வயிற்றில் உள்ள குடல் பகுதிகளிலும் கேட்கும். இதயம், மூளை ஆகிய எல்லா பகுதிகளிலும் இந்த ஓசை ஒலித்து கொண்டே, அதிர்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். இப்படி இந்த ஓசையே, இந்த பிரணவ உறுப்பாகிய ஓசையே நம் உடம்பின் உள்ளே வரும் காற்றை 10 வகை பிராணனாக மாற்றுகிறது. ஓசை தெளிவாக வேலை செய்யும் போது இந்த பிராணன் எல்லாம், இந்த 10 வகை பிராணன்களும் கரெக்டாக சரியாய ரீதியில் வேலை செய்கிறது. அப்படி வேலை செய்யும் போது உடலும் உள்ளமும் நலமாக இருக்கிறது. ஆனால் உயிர்களின் அளவுக்கு மீறிய ஆசையாலும் போட்டி, பொறாமை, கோபம் முதலிய விகாரங்களினாலும் ஆகிய வேண்டாத குணங்களாலும் இந்த ஓம் என்னும் ஓசை குறைகிறது. இந்த குணங்கள் எல்லாம் ஓம் என்னும் ஓசையை குறைய செய்கிறது. இந்த சூக்ம ஓசையாகிய நாதமாகிய குடிலை மயங்கும் போது புலன்கள் அறிவு மயங்கி வஞ்சனையை செய்கின்றன என்கிறார் சுவாமிகள். இதனால் உயிர்களின் தன்மை எவ்வாறு சிறுமையடைகிறது என்பதை சுவாமிகள் அடுத்த அடிகளில் கூறுகிறார். அதை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.